நமது மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ராகு 2ஆம் வீட்டில் பணம், பேச்சு, குடும்பம் ஆகியவற்றைக் குறிக்கும் வீடு இருப்பது செல்வம், பேச்சுத் திறமை மற்றும் ஆசைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது செல்வச் செழிப்பையும் மறைக்கப்பட்ட திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். ஆனால் சில சமயங்களில் பேச்சிலும் செல்வத்திலும் விழிப்புணர்வு தேவைப்படும். 8ஆம் வீட்டில் கேது இருப்பது இரகசியங்கள், திடீர் மாற்றங்கள், ஆராய்ச்சி, ஆன்மீகம் மற்றும் மறைமுக விஷயங்களில் ஆர்வத்தைத் தரும். உடல்நலக் கோளாறுகள் மற்றும் வாழ்க்கையில் திடீர் சவால்களை ஏற்படுத்தலாம். இது துறவு, பற்றின்மை மற்றும் ஆழ்ந்த ஞானத்தைக் குறிக்கும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு விடாமுயற்சி, பொறுமை, நேர்மை மற்றும் சில நேரங்களில் தனிமை, மனச்சோர்வு போன்ற குணங்கள் மற்றும் சவால்களைத் தரும். இவர் தர்க்கரீதியான ஆராயும் மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். எழுத்து, தகவல் தொடர்பு, குறுகிய பயணங்கள் போன்றவற்றில் தாக்கங்களை ஏற்படுத்தும். குரு 6ஆம் வீட்டில் இருப்பது தொழிலில் வளர்ச்சி, திறமைகளை மேம்படுத்துதல், கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் போன்ற நன்மைகளைத் தரும். அதே சமயம் ஆரோக்கிய சவால்கள், சோம்பல், அவமானம் போன்ற எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல், பரவலான புகழ் கிடைக்கும். இது தொழில்முறை புத்திசாலித்தனத்தை அதிகரித்து பணியிடத்தில் நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். 1ஆம் வீட்டில் புதன் தொடர்பு கொள்ளும் தன்மை, நகைச்சுவை உணர்வு மற்றும் விரைவாக சிந்திக்கும் திறன் கொண்டவர். வார்த்தைகளால் மற்றவர்களை செல்வாக்கு செலுத்துவதில் வல்லவர். பெரும்பாலும் வலுவான நகைச்சுவை உணர்வு கொண்டவர். ஆனால் அதிகமாக சிந்திப்பதில் அல்லது சிதறிய கவனம் செலுத்துவதில் சிரமப்படலாம். இது முடிவெடுப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலைப்பாடு புத்திசாலித்தனம் மற்றும் ராஜதந்திரத்தை எடுத்துக் காட்டுகிறது. சூரியன் முதல் வீட்டில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமைப் பண்பு, புகழ், அரசு அதிகாரத்தில் முன்னேற்றம், தைரியம் மற்றும் தனித்துவமான ஆளுமையைக் கொடுக்கும். 1ஆவது வீட்டில் உள்ள செவ்வாயை ஒரு வலுவான, ஆற்றல் மிக்க, தைரியமான மற்றும் செயல் சார்ந்த ஆளுமையைக் குறிக்கிறது. இது தனிநபர்களை நல்ல தலைவர்கள், வீரர்கள் அல்லது விளையாட்டு வீரர்களாக ஆக்குகிறது. ஆனால் அவர்கள் சுயநலவாதிகள், ஆக்ரோஷமானவர்கள் அல்லது நேர்மறையாக வழிநடத்தப்படாவிட்டால் மோதலுக்கு ஆளாக நேரிடும். 1ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் பொதுவாக அழகு, வசீகரம், கலைத்திறமை, ஆடம்பர இன்பம் மற்றும் மகிழ்ச்சியான ஆளுமை போன்ற நேர்மறையான பண்புகளைக் கொண்டு வருகிறார். இது கவர்ச்சிகரமான, நன்கு உடையணிந்த, சுய முன்னேற்றம் மற்றும் புலன் இன்பங்களில் கவனம் செலுத்தும் ஒருவரைக் குறிக்கிறது.